Praise the Lord. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏசாயா 42:16 வசனம் சொல்லுகிறது, குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆம், நம் தேவன் வெளிச்சமாய் இருக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே நான் வழியும் ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் நம்பும் பொழுது நாம் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதோ பல காரியங்களை நினைத்து நாம் பல காரியங்கள் வழியாக இருளான காரியங்கள் வழியாக நாம் செல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம், நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுகிறவர் நம் தேவனாகிய ஆண்டவர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து அவர் காட்டுகிற பாதையிலே கடினமான காரியங்கள் எதுவும் இருக்காது. ஆம், அவர் நம்மை நடத்துற விதமே சிறப்பானதாக இருக்கும், மகிமை உள்ளதாக இருக்கும். பல காரியங்களிலே நாம் உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவத்தின் குகையிலே அவர் நம்மை புடமிட்டு நம்மை பொன்னாக விளங்க செய்கிற தேவன். நாம் என்ன வழியில் நடப்பது, எதை செய்வது, எதை செய்யாமல் இருக்கும் பொழுது, எதை செய்யாமல் இருக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது அவர் நமக்கு சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று. ஆம், அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு இந்த வழியை போதியுங்க, என்னுடைய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுங்க என்று சொல்லும் பொழுது அவர் நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். ஆம், அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. நமக்கு முன்னாக பாதைகள் எவ்வளவோ கோணலான பாதைகளாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, ஆண்டவரே என் பாதைகளை செவ்வையாக்குங்க, எனக்கு சரியான வழியை காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் நம் பாதையை செவ்வையாக்குகிற தேவன், நம் கோணல்களை எல்லாம் எடுத்து போடுகிற தேவன், நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஏனென்றால் அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நீரே எங்களுக்கு வழியும் ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ அப்பா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் வசனத்திலே படிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு வழிகள் புலப்படாத போது அப்பா உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, எங்களுடைய வழிகள் இருளாய் இருக்கும் பொழுது, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா நீ சொல்லுகிறேன், நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு உன்னுடைய வழிகளை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுங்கிறீங்க. ஆம் ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. இதோ அப்பா, இருளான எங்கள் பாதைகளை வெளிச்சமாக்குகிற தேவனே, கரடு முரடானவைகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே, கனிவான இருதயமுள்ள மாற்றுகிற என் தேவனே, இதோ அப்பா எல்லா காரியங்களையும் நாங்கள் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்குங்க ஆண்டவரே. இதோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்கி ஆண்டவரே அப்பா வழிகளை உண்டாக்கி அப்பா அவர்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று ஒவ்வொருவருக்கும் போதித்து நடத்துங்க ஆண்டவரே. அப்படியே நீங்க நடத்துவதற்காக நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென்.